ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் விஷயங்கள். நான் போன பதிவிலே ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட சீட்டு போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு. நான் போட்ட சீட்டு பார்த்திங்கன்னா நியூ கோல்டன் 11 அப்படிங்கிறது தான். நான் இந்த சீட்டு பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணேன். டிசம்பரில் இந்த மாதம் நான் எடுத்துட்டேன். எனக்கு இன்னும் இதுக்கான டைம் இருக்குது அடுத்த மாதம் வரைக்கும். ஆனால் கடையிலேருந்து 2-3 டைம் கால் வந்ததால் நான் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதனால் போயிட்டு இந்த மாதமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாதம் 2000 ரூபா தான் சீட்டு கட்டிகிட்டு இருந்தேன். போன மாதம், அதாவது 11வது மாதம் வரைக்கும் நான் 20,000 ரூபா கட்டியிருக்கேன். இந்த மாதத்துக்கு 2000 ரூபா கட்டினா 22,000 ரூபா. எவ்வளோ கிராம் எடுக்கலான்னு கடைக்கு போனால் தான் தெரியும். என்னோடய கணக்குப்படி பார்த்திங்கன்னா 3 கிராம் எடுக்கலாம். நான் திருச்சி ஜிஆர்டியில் தான் சீட்டு போட்டுட்ருந்தேன். நம்ம சேனலை பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஜிஆர்டியில் தான் போட்டேங்க. நான் இதுக்கு முன்னாடி கல்யாணில் ஒரு டைம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லாங் டைம் நான் போடலை. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் சீட்டே போட்டேன். நான் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பிப்ரவரியிலே மறுபடியும் நான் நகை எடுக்கிற மாதிரி இருந்தது. அப்போ எடுக்கும்போது சீட்டு போட சொன்னாங்க. அப்போ கையில் நகை எடுத்தது போக 2000 ரூபா மிச்சம் இருந்தது. அந்த பணத்தில் தான் நான் சீட்டு போட்டு வந்தேன். நான் சீட்டு போட்ட அமௌண்ட்டுக்கு எனக்கு 3 கிராம் தான் எடுக்க முடிஞ்சுது. நான் 3 கிராம் எடுத்தது எனக்கு லாபமாக இருந்ததா இல்லை நஷ்டமாக வந்ததா, அமௌண்ட்டு கட்டினது பரவாயில்லையா அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட நான் தெரிவிக்க தான் இந்த பதிவை நான் போடுறேன். நான் 2000 ரூபா அமௌண்ட்டில் சீட்டு போட்டதுக்கு எனக்கு ஒரு கிஃப்ட்டு ஒன்று கொடுத்தாங்க. நான் அதுவும் என்னென்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு ஆனது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமா நான் நகையை காட்டுறேன் உங்ககிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 கிராம் 234 மில்லி நான் எடுத்தது. இப்போ அன்னைய ரேட்டு பார்த்திங்கன்னா 7150 ரூபா. ஸோ 7150 இன்ட்டு 3.234 மில்லியோடு சேர்த்து நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு 23,123 ரூபா. இது டோட்டல் அமௌண்ட் எனக்கு வருது. இப்போ நான் எடுத்த நகைக்கான அமௌண்ட்டு. இதை நாம் 18%க்குள்ளேயே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ 18% வேஸ்டேஜ் அப்படிங்கிறப்ப நமக்கு 23,123 இன்ட்டு 18% போட்டோம்னா 4,162 ரூபா நமக்கு வருது. இப்போ இது ரெண்டுமே நம்ம கூட்டி போட்டோம்னா 27,285 ரூபா ரேட்டு. அதாவது நமக்கு வேஸ்டேஜோடு சேர்த்து நகைக்கான அமௌண்ட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் ரெண்டுமே சேர்த்தோம்னா நமக்கு 27,285 ரூபா வருது. இதை நம்ம 3% நமக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம் இல்லைங்களா. இப்போ டோட்டல் அமௌண்ட்டுக்கு தான் எப்போவுமே ஜிஎஸ்டி போடுவாங்க. இப்போ இந்த 27,285 ரூபாய்க்கு நம்ம 3% ஜிஎஸ்டி போட்டோம்னா 819 ரூபா வரும். இப்போ இது ரெண்டுமே சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 28,104 ரூபா. டோட்டல் அமௌண்ட் நமக்கு 28,104 ரூபா தான் நாம் இந்த 3.234 கிராமுக்கு கொடுக்க வேண்டிய தொகையாக இருக்கும். நான் எவ்வளோ கொடுத்தேன், கடையில் எந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ரெசிப்ட் மூலியமாகவே நான் காட்டுறேன் பாருங்கள். இது ஜிஆர்டியில் நான் நகை வாங்கினதுக்கான பில்லு. இது அந்த கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதுக்கான பில் இது. சரி, இப்போ நான் நகைக்கான பில்லு நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் இருக்கிறத நான் இங்கே நான் தெளிவாக போட்டிருக்கேன். நான் இதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. இது நான் கட்டின தொகைக்கு 3 கிராம் 77 மில்லிக்கு 22,001 ரூபா. இதுதான் கோல்டோட ரேட்டு. இந்த கோல்டுக்கான ரேட்டு இது தான். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 157 மில்லி அதிகமாக நான் எடுத்திருக்கேன், எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். அதாவது 3.223 மில்லி அப்படின்ட்டு வரும். நான் இங்கே போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதான் 3.234 மில்லி. இது எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கனால இந்த 157 மில்லிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தனியாக போட்டிருக்காங்க. அதுக்கு வேஸ்டேஜும் போட்டிருக்கிறாங்க. இப்போ இங்கே தான் கொஞ்சம் அமௌண்ட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்குது. இதுக்கும் 15.25% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. அப்படி போட்டோன்னா தான் நமக்கு 1,294 ரூபா வரும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 23,295 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது ஜிஎஸ்டி, இதுக்கு 3% ஜிஎஸ்டி போடுறோம் அப்படின்னா நமக்கு இப்போ 23,993 ரூபா. இது நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. சரிங்களா. இப்போது நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ 7,150 ரூபா இது கோல்டு ரேட்டு. இதில் 3.77 மில்லிக்கு 22,001 ரூபா. இதுதான் கோல்டு ரேட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 7,150 இன்ட்டு மறுபடியும் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கனால, அதாவது 157 மில்லி எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறனால இதுக்கு தனியாக நம்ம சார்ஜ் போட்டிருக்காங்க. இதுக்கு 15% வேஸ்டேஜோடு போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம
ஒரு கால்குலேஷன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 7150 இன்ட்டு 0.157 மில்லி. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னா 1123 ரூபா வருது. இதுக்கு எனக்கு வந்து இந்த வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க 15.25%. இந்த மில்லிக்கு கூட ஒரு வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1123 ரூபாய்க்கு வந்து நம்ம 15.25% வந்து நம்ம வேஸ்டேஜ் போட்டோம் அப்படின்னா 171 ரூபா வரும். சரிங்களா? இப்போ இந்த 171 ரூபா ப்ளஸ்ஸு இந்த 1123 ரூபா இது ரெண்டையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 23,295 ரூபா வருது. இன்ட்டு 3% வந்து நமக்கு ஜிஎஸ்டி. இப்போ நமக்கு வந்து ஜிஎஸ்டி கண்டிப்பாக ஒவ்வொரு பொருளும் எடுக்கும்போது நம்ம லாஸ்ட்டில் தானே ஜிஎஸ்டி போடுறாங்க. இப்போ இதுக்கு ஜிஎஸ்டி வருது அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி வந்து இப்போ 698 ரூபா இதுக்கு வருது. அப்போது டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 23,993 ரூபா. இதுதான் வந்து நம்ம கட்ட வேண்டிய தொகை. இது நம்ம கொடுக்க வேண்டியது. இப்போ நான் சீட்டு போட்டு நம்ம கட்டியிருக்க அமௌண்ட் வந்து 22,000 ரூபா. இப்போ 22,000த்தில் நம்ம கட்ட வேண்டியதுன்னா 23,993 ரூபா இல்லைங்களா? இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 1,332 ரூபா நம்ம வந்து நம்ம கை காசு தான் வந்து போடுற மாதிரி இருக்குது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வந்து இப்போ சீட்டு போட வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் 28,104 ரூபா இந்த அமௌண்ட் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம சீட்டு போட்டனால நமக்கு வந்து 23,993 ரூபா தான் வருது. இப்போ நமக்கு இதை லெஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க 28,104 ப்ளஸ்ஸு 23 மைனஸ் 23,987 போட்டோம் அப்படின்னா 4,117 ரூபா. இப்போ அந்த 4,117 ரூபா அப்படிங்கிறது நமக்கு இது வேஸ்டேஜ் ப்ளஸ்ஸு ஜிஎஸ்டி இது ரெண்டுலேயுமே இருந்து ஒரு அமௌண்ட் வரும் இல்லைங்களா? இந்த 18% வேஸ்டேஜ் வந்து நம்ம லெஸ் பண்ணுறனால நமக்கு 4,117 ரூபா நமக்கு வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த சீட்டு போட்டு நகை எடுக்கிறது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து குறைக்க முடியாது. கடைகளில் கண்டிப்பாக குறைக்கவும் மாட்டாங்க. 3 கிராம் 234 மில்லி வந்து நமக்கு 15.25% நம்ம போடுறோம் அப்படின்னா அதாவது வேஸ்டேஜ் வந்து 15.25% போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ 27,448 ரூபா வரும் இல்லைங்களா? இப்போ இதுவே வந்து நம்ம அப்படியே பார்த்தாலுமே இப்போ நம்ம இதுலேருந்து வர்ற தொகைக்கும் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 3,655 ரூபா அதாவது 3,455 ரூபா அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு அமௌண்ட் வரும். லாபமாக வருது இந்த அமௌண்ட் தான் வரும். ப்ளஸ்ஸு நமக்கு ஒரு 200 ரூபாய்க்கு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு சில்வர் கொடுக்குறாங்க இல்லைங்களா? நான் சில்வராக எடுத்துக்கிட்டேன். ஒரு சிலர் வந்து வேறு ஏதாவது பாத்திரம் கூட வாங்கிக்கலாம். நான் வந்து இதை சில்வராக பொருளாக தான் எடுத்துகிட்ருக்கேன். அப்போ நம்ம இது ஒரு லாபம் தான் இல்லைங்களா அந்த 200 ரூபா. ஸோ அதோடு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 3,655 ரூபா அப்படிங்கிறது நமக்கு லாபமாக தான் இருக்குது. இதுவே நாம் வந்து சீட்டு போடாமல் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி லாபம்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நான் என்ன நகை எடுத்தேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். நான் வந்து இயரிங் தானே எடுத்தேன். இது அதிலே வந்து வச்சுருந்தாங்க. இது உங்களுக்கே தெரியும் இந்த பட்டனு இது இப்படி வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது 3 கிராமில் இதுதான் எடுக்க முடிஞ்சது. இதை எனக்கு தோடு ஜிமிக்கி எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அது ஏற்கனவே என்கிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனது. வேஸ்டேஜ்லாம் வந்து 22% போனது. எனக்கு 18%க்குள்ளேயே கொடுங்க அப்படின்னு சொன்னனால எனக்கு வந்து பார்த்ததில் வந்து இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மோல்டிங் டைப் இது ரொம்ப நல்லா இருந்தது. இது மயில் போட்ட மாதிரி. சீட்டு போடுறப்ப கிஃப்ட் ஆஃபர் இருக்கும் இல்லைங்களா? நகை எடுக்கும்போது எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா எவர் சில்வர் பாத்திரம் வாங்கிக்கோங்கன்னாங்க. 2வது வந்து சில்வர் நீங்கள் எது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சில்வர் காயின் தாங்கன்னு கேட்டு வாங்கிக்கிட்டேன். காயின்லாம் வந்து சேகரிக்கிறதுனால நான் வந்து எனக்கு காயினாக கொடுத்துருங்க 200 ரூபாய்க்கு அப்படின்னு. இந்த காயின் வந்து 213 ரூபா வந்தது. 1 கிராம் 990 மில்லி இருந்தது இதோட வெயிட்டு. எனக்கு 200 ரூபாய்க்கு தான் ஆஃபர் போட்டாங்க. நான் 13 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தது. ஆனால் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வாங்கினேன். ஃப்ரீயாக வரதா இருந்தாலும் ஒரு வாங்குகிற பொருள் கொஞ்சம் வேல்யூவாக இருக்கணும் இல்லைங்க, அதுக்காக வாங்கினது இது. சீட்டு போட்டு நகை எடுக்கிறது எனக்கு லாபமாக தான் தெரியுது. ஏன்னா நமக்கு வேஸ்டேஜ் குறையிறதால தான் நான் சொல்லுவேன். பொதுவாக வேஸ்டேஜுக்கு தான் அதிக பணம் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சீட்டு போடும்போது நம்ம நகைக்கான பணத்தை கட்டிடுறோம். அதனால் வந்து ஜிஎஸ்டி மட்டும்தான் நம்ம வந்து
பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் சொல்கிறேன். இதில் நம்ம வேஸ்டேஜ் 18% மேலே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு லாபமாக இருக்குமான்னு எனக்கு நிச்சயமாக தெரியல. ஆனால் நகை எடுக்க இந்த மாதிரி தான் சிறந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் சீட்டு போடுறதா இருந்தால் நல்லா யோசித்து போடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். முதல் தடவையாக நம்ம வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.